எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வாழை படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்துட்டு எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நிஜமே படம் பார்த்து வாய் அடிச்சுப்போன்னு சொல்லுவோம்ல, அதுதான் போல். இவ்வளோ இம்பேக்ட் படம், ரொம்ப இம்பேக்ட் த கோர். படம் பார்த்துட்டு எல்லாருக்குள்ள ஒரு என்ன பேசுறது என்ன பேசக்கூடாது அப்படி ஒரு மாதிரி ஒரு அமைதியாக இருந்தாங்க. அவ்வளோ இம்பேக்ட் இருந்தது படம். ஒன்று சொல்லப்போனால் மாரியோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த படம். வாழை மாரியோட பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். படத்தில் காட்டின டீட்டெயில், அந்த லைஃப் அத்தனையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ ரொட்டீனாக லைஃப்பில் பார்க்குறது, அட் த சேம் டைம் படத்தில் பார்க்காதது இங்கே இவர் படத்தில் பார்த்துருக்கேன்னா. ஒரு நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்கள், அடித்தட்டு மக்கள் எல்லா நம்ம கிராமத்தில் அடித்தட்டு மக்களோட ஒவ்வொரு அடித்தட்டு மக்களோட பிரதிபலிப்பாக அந்த படம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவ்வளோ லைஃப் இருக்குது இந்த படத்தில். டெக்னிக்கல் சைட், சவுண்ட் சைட், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி அத்தனையும் பர்ஃபெக்டாக இருக்குது. படத்தில் நடித்தவங்க, அந்த பையன், அந்த மேஜராக பையன், அந்த பையன் ஃபண்டில் ஜப்பியாவோட கேரக்டரை பார்த்த மாதிரி இருந்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டெக்னிக்கல் டீம், லைஃப், ஆர்டிஸ்ட் அத்தனை பேர் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஐ எம் டேம் ஷூர் மாரியோட பெஸ்ட் வாழை. தேங்க்யூ. ரொம்ப டிஸ்டர்பிங்கான சினிமா அந்த வாழை வந்து. நான் அவருடைய தாக்கம் பலமாக இருக்குல்ல, இன்னும் கூட அதுலேருந்து வெளியில் வர முடியல. இப்போ படம் பார்க்கும்போது அந்த வாழைத்தாரை தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா, இப்போ அந்த வழி நமக்கு ஃபீல் ஆகுது இந்த இடத்துல. அப்படி இனிமேல் வாழைப்பழம்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஞாபகம் வருவாங்க. அப்போ அந்த பழம் திட்டிக்க மாட்டேன்னு கூட தெரியல. லைக் நல்ல இயல்பான கதாபாத்திரங்கள். அந்த சின்ன பசங்க 2 பேரும், இந்த மெயினான பசங்க, அப்புறம் மொட்டைன்னு ஒரு பையன். ரொம்ப ஒரு யதார்த்தமான சினிமாவில் ஒரு ஒரு அழகியல் இருக்குது, ஹியூமர் இருக்குது, ஸ்டைல் இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். அவருடைய ரியல் ஸ்டோரின்னு சொன்னார். ஆனால் ஒரு இலக்கியம் மாதிரி இருக்குது படம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்களே. டெக்னிக்கலி ஆல்சோ, மியூசிக், சவுண்ட்ஸ், லிரிக்ஸ், சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கும். ஆல் த பெஸ்ட் மாரி இந்த ஹோல் டீம். தேங்க்யூ. ஓகே, வணக்கம். வாழை இப்போ தான் பார்த்தோம். பேசுறதுக்கான மனநிலை இல்லை, ஏன்னா அது வேறு விஷயம்லாம் இது பண்ணுது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருக்குது. இது இப்போ நான் என்ன ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போ இன்னும் பேச வர மாட்டேங்குது. ஒரு ரொம்ப 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 எனக்கு ஒரு மாதிரி க்ளோஸாக இருக்குது படம். இதை கடந்து எல்லாரும் வந்திருப்போம் அப்படின்றது தான் எனக்கு தெரியுது. மாறி என்னோட வழி என்னன்னு கொஞ்சம் தெரில, ஓரளவுக்கு உணர முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் ஒரு மாதிரி இதாக இருக்கு. ரொம்ப முக்கியமான படம். எல்லாமே ஒர்க்கா, எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜெல்லாகி இவ்வளோ கரெக்டாக ஒரு படம் வந்து எனக்கு தெரியல. அது ரொம்ப பையன் நடித்த பையனாக இருக்கட்டும், ஊர் மக்களாக இருக்கட்டும், அந்த எதுவுமே எனக்கு வந்து எல்லாரும் வந்து இப்படி நம்ம கூட இருந்து அவங்களோட சேர்ந்து நம்மளும் அந்த பெயினை உணர்ந்துட்டு தான் வெளியே வர்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி மனசு கனமா இருக்கு. அது இப்படி இந்த படத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சு எதை சொல்றது, எப்படி பேசுறதுன்னு தெரியல. எனக்கு இந்த படம் ரொம்ப பெரிய அமைதியை ஏற்படுத்தி ஒரு மாதிரி அதுக்குள்ள ஒரு முடியும் போது யார்கிட்டையும் பேச முடியாத ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு, அது தெரியல. அது எனக்கு என்னால் இதுலேருந்து என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எனக்கு வந்து நடுங்குது உடம்புலாம். அது
இப்போ நான் பேசுகிறப்ப கரெக்டாக சரியானு தெரியல எனக்கு. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. நம்ம அது மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு படம் பார்த்து. அவ்வளோ எங்கேஜிங்காக வந்து எனக்கு இப்படி ஒரு இது என் வாழ்க்கை, இதுதான் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லும்போது, அது கடைசியாக படம் முடியும் போது மாரியனோட முழுக்க முழுக்க அவரோட பயணம் அது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கு. இவ்வளோ கடந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்திருக்காரு. இப்போ இங்கே வந்து இப்படி ஒன்று இந்த வழியில் இதெல்லாம் சுமந்துக்கிட்டு தான் இவர் இங்கே படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்றது எனக்கு இதில் படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து இதாக இருக்கும். இந்த படம் எல்லாருக்குமான ஒரு படம். எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துட்டா அவ்வளோ ரொம்ப ஒரு பெரிய முடியும் போது உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஒரு உங்கள் ஆள் மனசில் இருக்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து தொட்டு உங்களை வந்து அது வந்து டிஸ்கஸ் பண்ண வைக்கும். எல்லாரும் வந்து ரொம்ப முக்கியமான படம் வந்து பாருங்கள். வாழை படம் பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த படம் பார்க்க பார்க்க எனக்கு வந்து மாரி செல்வராஜ் அப்படின்ற நபர் மேலே வந்து மரியாதை வந்து கூட்டிகிட்டே போச்சு. இந்த கதை அவருக்கு நடந்தது, இது அவரோட லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது இவர் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு அப்படின்னு யோசிக்கவே ரொம்ப வியப்பாக இருக்குது. அவரோட ஜேர்னி, இந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வர்றதுன்றதே வந்து ரொம்ப, நான் அந்த படம் பார்க்க பார்க்க அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி அங்கேருந்து படங்கள் பார்த்துட்டு அதை கற்றுக்கிட்டு இங்கே வந்து திருப்பி சினிமா லேர்ன் பண்ணி இங்கே ஒரு படம் எடுத்து அவருக்கு நடந்தது எல்லாமே ஒரு வாய்ஸாக வந்து இங்கே இப்போது சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப வியப்பாக இருக்குது. எனக்கு வந்து அவர் மேலே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் வந்து வந்திருக்கு. லைக் ஐ ஹாவ் இம்மென்ஸ் ரெஸ்பெக்ட் ஆன் மாரி செல்வராஜ் சார். இனிமே லைக் இந்த படமும் அவருக்கும் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நோ வேர்ட்ஸ், லைக் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். தேங்க்யூ. மாரி செல்வராஜ் இன்னைக்கு தமிழில் ஒரு முக்கியமான இயக்குனராக இருக்கார். ஸோ அவரோட ட்ராவல், அவர் வந்து இந்த மீசை முறுக்கு இப்பா பாதி அவரோட கதையெல்லாம் எடுத்திருப்பார்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழை குழந்தைங்களாம் இருந்தாங்க, ஸ்கூல் லவ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் வந்து உட்காந்தேன். பட் ஆனால் உள்ளே போய் உட்காந்து இப்போ நான் வெளில வந்திருக்கேன், அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் டைம் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு. ஏன்னா பயங்கரமான அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வெளில வந்திருக்கேன். நான் வேறு இலகிய சுபாவம் கொண்டவன். ரொம்ப ரொம்ப மூவிங்கான, ரொம்ப அப்பா என்ன ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிற மாதிரி, ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. நான் சென்னையில் வளர்ந்த பையன், இங்கே இருக்கிற தெருவா சுற்றியிருக்கேன். ஸோ இன்றைக்கி மாரி செல்வராஜை வந்து ஒரு திரைத்துறையில் இருக்கிற முக்கியமான இயக்குனராக தெரியும். ஆனால் அவரோட லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அது ரொம்ப பாதிச்சுது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது. ஸோ நடித்த எல்லாரும் சரி, இந்த படத்தை எடுத்த மாரி மற்றும் அவங்க டீம் மொத்த பேருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது போய் பாருங்கள். ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு. அண்ட் இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு சில நாள் கண்டிப்பாக ஆகும் எல்லாருக்கும். தேங்க்யூ.